அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். நமது சேனலுக்கு ஆதரவு அளிக்கும் 48,000 சப்ஸ்கிரைபர்களுக்கு மனமார்ந்த நன்றி. சப்ஸ்கிரைப் செய்யாத தமிழ் நெஞ்சங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் கமெண்ட் செய்து ஆதரவு அளிக்க கோரும் மெர்சல் கெலாட்டா. வாங்க இன்றைய காணொளி இதோ. ஈரானை அடித்தால் இந்தியாவுக்கு ஏன் வலிக்குது? காரணம் என்ன? ஈரான் இஸ்ரேல் போர் உக்கிரம் அடைந்துள்ளது. இந்த போரில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக தற்போது அமெரிக்காவும் களத்தில் இறங்கியுள்ளது. ஈரானின் முக்கிய இடங்களில் அமெரிக்கா திடீரென தாக்குதலை நடத்தியிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானில் இருந்து இந்தியா கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வது மட்டுமின்றி பல பொருட்களை இந்தியா இறக்குமதி செய்கிறது. இந்தியாவில் இருந்து அதிக அளவு இறக்குமதி செய்யப்படும் பொருளாக கச்சா எண்ணெய் உள்ளது. இந்தியாவின் கச்சா எண்ணெய் தேவையில் ஈரான் முக்கிய பங்கு வகிக்கிறது. தொழிற்சாலைகளில் பெருவாரியாக பயன்படுத்தப்படும் அசிலிக் ஆல்கஹால் ஈரானில் இருந்தே இந்தியாவிற்கு பயன்படுத்தப்படுகிறது. தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படும் பெட்ரோலியம் கோக் ஈரானில் இருந்தே அதிக அளவு இறக்குமதி செய்யப்படுகிறது. பாதாம் மற்றும் பிஸ்தா இந்தியாவிற்கு அதிக அளவில் ஈரானில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. மேலும் பேரிச்சை பழமும் குங்குமப்பூவும் இந்தியாவிற்கு அங்கிருந்துதான் இறக்குமதி செய்யப்படுகிறது. ஈரானில் இருந்து இந்தியாவிற்கு விலை உயர்ந்த முத்துக்களும் பவளங்களும் இறக்குமதி செய்யப்படுகிறது. மேற்கண்ட பொருட்கள் இந்தியாவிற்கு ஈரானில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. தற்போது போர் நடந்து வருவதால் இந்த பொருட்களை இந்தியாவிற்கு இறக்குமதி செய்வதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. இதனால் இந்த பொருட்களின் விலை இந்தியாவில் அதிகரிக்கும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. அதே சமயம் இந்தியாவில் இருந்து ஈரானுக்கு வேளாண் விளை பொருட்களான அரிசி, தேயிலை, சர்க்கரை, பழங்கள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. மேலும் இயந்திரங்கள், உலோகங்கள், மருந்து பொருட்களும் ஈரானுக்கு இந்தியாவில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது. பாலிஸ்டர், ரப்பர் பொருட்களும் இந்தியாவில் இருந்து ஈரானுக்கு அனுப்பப்படுகிறது. தற்போது ஈரான் மீது நடந்து வரும் தாக்குதலால் இந்தியாவில் இருந்து ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்தியாவின் வர்த்தகம் ஆயிரக்கணக்கான கோடிகளில் பாதிப்பு அடைந்துள்ளது. ஈரான் இஸ்ரேல் 3ஆம் உலகப் போருக்கு வித்திடுமா என்ற அந்த அச்சத்தை பலருக்கும் ஏற்படுத்தியுள்ளது. தற்போது நடைபெற்று வரும் போரால் இந்தியா மிக கடுமையாக பாதிக்கப்படும் அபாயத்தை எதிர்கொண்டுள்ளது. ஏனென்றால் இந்தியாவிற்கு வரும் கச்சா எண்ணெய் ஈரானில் இருந்தும் ஈரான் வழியாகவுமே வருகிறது. தற்போது ஈரான் ஹார்மூஸ் நீர்வகை தடத்தை ஈரான் மூடும் அபாயமும் உண்டாகி இருப்பதால் இந்தியாவில் விலைவாசி உயர்வு உண்டாகும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. இந்தியா மட்டுமின்றி பல நாடுகளின் வர்த்தகத்தை ஈரான் இஸ்ரேல் தாக்குதல் அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கி இருப்பதால் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று பல நாடுகளும் வலியுறுத்தி வருகின்றன. இஸ்ரேல் பக்கம் அமெரிக்கா வலுவான ஆதரவுடன் இருப்பதால் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் சிரமம் அதிகமாக உள்ளது. அதே சமயம் உலக வர்த்தகம் பங்குச் சந்தையில் இந்த போர் தாக்கம் மிக கடுமையாக எதிரொலித்து வருவதால் இதை முடிவுக்கு கொண்டு வர அனைவரும் ஒருமித்த குரலில் வலியுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இந்த போரினால் ஈரானில் இதுவரை 950 பேர் பலியாகி உள்ளதாகவும் சுமார் 3500 பேர் காயமடைந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. அதே சமயம் இஸ்ரேலில் உயிரிழந்தவர்களின் விவரங்கள் சரிவர தெரியவில்லை. இந்த போர் வெறி எப்போது முடியும்? போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு சம்மதம் தெரிவித்துள்ளார். கடந்த 12 நாட்களாக நீடித்த போர் காரணமாக மத்திய கிழக்கு நாடுகளில் பதற்றம் ஏற்பட்டது. இந்த சூழலில் இரு நாடுகளும் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியிருந்தார். ஆனாலும் ஈரான் உடனடியாக தாக்குதலை நிறுத்தவில்லை. இந்த நிலையில் போர் நிறுத்தத்தை ஏற்பதாக இஸ்ரேல் அதிகாரப்பூர்வமாக தற்போது அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.